இன்றைய வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:17. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு விரோதமாக, அதாவது நமக்கு கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதாவது நமக்கு விரோதமாக மனுஷர்கள் நினைக்கிற எந்த ஒரு காரியமும் வாய்க்காதே போகும். அது நடக்காது. நம்மளை பற்றின சிந்தனைகளுக்கு தீய சிந்தனைகள் அவர்கள் நம்மளை பற்றின தீய சிந்தனைகளை குறித்து அவர்கள் வைத்திருக்கலாம். ஆனால் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நமக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நம்ம குற்றப்படுத்துவோம். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு சுதந்திரமாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவரால் உண்டான அவர்களுடைய நீதியுமாக இருக்கிறதென்று, அதாவது கர்த்தரே அந்த நீதியை கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறாரு. ஸோ அதனால் நமக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். நமக்கு விரோதமாக யார் என்ன சதித்திட்டம் செய்தாலும் அது வாய்க்காதே போகும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு இன்றைக்கி வாக்குத்தத்தம் செய்கிறார். ஏசாயா 54:17. இந்த வசனத்தின்படி நீங்களும் ஜெபம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். ஸோ நீங்கள் இந்த வசனத்தை இன்றைக்கி நீங்கள் நல்லா தியானித்து இந்த வசனத்தின்படி ப்ரேயர் பண்ணுங்கள்.